இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி 3 ஆண்டுகளில் ரூபாய் 110 கோடி ஊக்கத்தொகை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சீமானின் பேச்சு வேதனையாக உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி அளித்துள்ளார். தமிழ்நாடு மாநில ஆளுநராக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் RN ரவி பணியாற்றி வருகிறார். அவ்வப்போது சர்ச்சை கருத்துக்களை தெரிவிப்பது, அரசு ஆவணங்களுக்கு பதில் அளிக்க காலதாமதம் செய்வது என ஆளும் அரசின் தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற இந்தி தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் மாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கினார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி விரைவில் மாற்றம் என்றும் அடுத்த ஆளுநர் யார் என்றும் கேள்வி எழும்பியுள்ளது. திருச்சி அதிமுக வேட்பாளர் பரப்பும் அவதூறு வீடியோவிற்கு மதிமுக இணையதள அணி பதிலடி கொடுத்துள்ளது. துல்கர் சல்மான் நடித்துள்ள லக்கி பாஸ்கர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. அதிமுக கொடியை ஏற்றக்கூட எதிர்நீச்சல் போடும் நிலை உள்ளதாக செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் நேர்மறை அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று உதயநிதிக்கு பாஜக அறிவுரை வழங்கியது. தீபாவளி என்றாலே புத்தாடை, இனிப்பு பலகாரங்கள், புதுப்படங்களின் ரிலீஸ் என எல்லாம் இருந்தாலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நம் அனைவரது நினைவுக்கும் வருவது பட்டாசுகள் தான். இந்த நிலையில் தீபாவளி பட்டாசுகள் வெடிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் வரலாறு காணாத அளவில் கூட்டம் நிறைந்தது. 10 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நமது வேலையல்ல என்று தொடர்களுக்கு விஜய் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ் அணிநிதமும் வாணி பிழை திருத்தியும் இணைந்து தமிழ் வேட்டை என்ற பிழைகளை வேட்டையாடும் போட்டியை ஐப்பசி மாதம் முழுவதும் நடத்த உள்ளனர். புதுச்சேரி வங்கக்கடலில் கடந்த 2 நாட்களாக அலைகள் புளோரசன்ட் நீல நிறத்தில் ஜொலித்தன. புதுச்சேரி இராக் கடற்கரையில் நேற்று கடல் அலை நீல நிறத்தில் ஜொலித்தபடி கரையை முட்டி மோதி கரைந்தன. இந்த அழகிய காட்சியை மக்கள் வியப்புடன் பார்த்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்ந்தனர். செயல்மொழிதான் நமது அரசியலுக்கான தாய்மொழி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 2047க்குள் இந்தியா முழுமையான வளர்ச்சியை எட்ட தொழில்நுட்பத்தில் முன்னேற வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இளைஞரணி நிர்வாகிகளுடன் இன்று உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கண்மாயில் வளர்ந்த 2000 கிலோ ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை கிராம இளைஞர்கள் பிடித்து அழித்தனர். கவரைப்பேட்டை ரயில் விபத்து தொடர்பாக ரயிலை கவிழ்க்க சதி என்று சட்டப்பிரிவில் தமிழக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிடைக்காததை கிடைக்கும் என்று சொல்பவர்களை பொதுமக்கள் தயவு செய்து நம்பி ஏமாற வேண்டாம் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக 35க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 10 சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு வந்த அவருக்கு கோவில் பொது தீட்சிதர்கள் கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளித்தனர். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையே தூக்கிவிடுவேன் என்று சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார். திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேசவோ தொழிலாளர் உரிமை குறித்து முழங்கவோ உரிமை இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மொழியை வைத்து மக்களை இனி ஏமாற்ற முடியாது என மத்திய இணையமைச்சர் L முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக அமைப்பு தேர்தலை நடத்தும் அதிகாரிகள் நியமனம் குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H ராஜா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதிமுக 53வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சி கொடியேற்றுதல், பொதுக்கூட்டங்கள் நடத்துதல் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்த வாலிபர் மர்ம மரணம் அடைந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். மீனாட்சி அம்மன் கோவில் தங்க கோபுரங்களுக்கு நாளை பாலாலயம் பூஜை நடைபெறவுள்ளது. கோழிக்கூட்டில் துடிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. முகத்தில் மிளகாய் பொடி வீசி அடித்து ATM பணம் ரூபாய் 25 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2022, 23 மற்றும் 2023, 24ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பின்படி 2000 புதிய பேருந்துகளில் இதுவரை 1905 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடி கதவு திடீரென உடைந்து நொறுங்கி ஆபத்தான நிலையில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்டாசி மாதம் நிறைவடைந்ததால் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதி களை கட்டியது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கடைகளுக்கு சென்று வாங்கி வருகின்றனர். குறிப்பாக துணிக்கடை மற்றும் பட்டாசு கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது.
கடந்த சில நாட்களாகவே விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது தொடர் கதையாகி வருகிறது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் தற்போது சமூக ஊடகம் மூலம் கடந்த 6 நாளில் 70 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விஸ்தாரா ஏர் நிறுவனத்தின் 6 விமானங்களுக்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மேலப்பாளையம் அருகில் டாஸ்மாக் கடையை உடைத்து மது பாட்டில்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மாவட்ட தலைவர்கள் மாற்றம் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் புது சலசலப்பு நிலவியது. தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் கவர்னரை வசைப்பாடக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி பற்றி பேச திருமாவளவனுக்கு அருகதை கிடையாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 25 ஆண்டுகள் பழமையான தொகுப்பு வீடு இடிந்து விழுந்து பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிக் பாஸில் ஜாக்லின் தர்ஷாவை கடிந்து கொண்ட விஜய் சேதுபதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் நாளை காவலர் நீத்தார் நினைவு நாள் அணிவகுப்பு நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ரோஹிணி பகுதியில் சிஆர்பிஎஃப் பள்ளிக்கு அருகே மர்மமான முறையில் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தீயணைப்புத்துறை, வெடிகுண்டு நிபுணர்கள், காவல்துறை ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே மூளைச்சாவு அடைந்த ஓட்டுநரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு முதல்வராக அனைத்து தகுதியும் உள்ளது, அவரை நாங்கள் ஆதரிப்போம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். அதிமுக கொடியை ஏற்றக்கூட எதிர்நீச்சல் போடும் நிலை உள்ளது என்று செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். டெல்லியில் பள்ளி வெடிகுண்டு சம்பவம் குறித்து டெல்லி முதல்வர் அதிஷி மத்திய அரசை விமர்சித்ததற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. தமிழறிஞர் தேவநேய பாவனார் மகன் மணிமன்ற வாணன் காலமானார். அவருக்கு வயது 78. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்களை எடுத்து சாதனை பட்டியலில் ஜிம்பாப்வே இணைந்தது. இந்திய அணியை 3 மணி நேர ஆட்டத்தில் மதிப்பிட முடியாது என்று ரோஹித் சர்மா பேட்டி அளித்துள்ளார். இந்திய மண்ணில் 36 ஆண்டுக்கு பிறகு டெஸ்டில் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவை வீழ்த்த CSK தான் காரணம் என்று ஆட்டநாயகன் ரச்சித் ரவீந்திரா பேட்டி அளித்துள்ளார். சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 7,280 உள்ளது. அதேபோல 8 கிராம் ஆபரண தங்கம் 58,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உருவாகிறது டானா புயல். தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லை. வட தமிழக வான் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அக்டோபர் 21, 24 ஆகிய தினங்களில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு 29 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.